Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சில்க் சுமிதா மேம் ஹீரோயினா நடிச்சிருக்காங்களான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சில்க் சுமிதா தமிழிலே கதாநாயகியாக நடித்த படம்னா அது சில்க் என்ற திரைப்படம். அந்த படத்தில் 3 வேடங்கள் ஏற்று நடித்திருந்தார் சில்க் சுமிதா. அந்த படத்தை தயாரித்தவர் மெல்லிசை மன்னன் MS விஸ்வநாதன். அந்த படத்தை இயக்கியவர் MS விஸ்வநாதனுடைய மகனான கோபி. அந்த படம் தவிர தெலுங்கில் 2-3 படங்களிலும், மலையாளத்தில் பெண் சிங்கம் என்ற படத்திலும் கதாநாயகியாக நடித்திருந்தார் சில்க் சுமிதா. ஜோ படம் OTTல எப்போ ரிலீஸ் ஆகும்? ரியோ ராஜோட அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு KGFல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. ரியோ ராஜ் கதாநாயகன் நடித்த ஜோ திரைப்படம் டிசம்பர் மாதமே டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வெளிவருவதாக இருந்தது. என்ன காரணத்தினால அதை அப்போ தள்ளி போட்டாங்க அப்படின்னு தெரியல. இப்போ இறுதியாக ஜனவரி 12ஆம் தேதி என்று டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அந்த படம் ஒளிபரப்பாகும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். SJ சூர்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஆகலையான்னு பாலக்காடுல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. SJ சூர்யாவுக்கு சினிமாவில் பலமுறை கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. காதல் மன்னன் படத்தோட கதாநாயகி மானு அதுக்கப்புறமா எந்த படத்திலயும் நடிக்கலையே, அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மதுரையில இருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. காதல் மன்னன் திரைப்படத்தில் நடிப்பதற்கே மானுவுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தது என்பதுதான் உண்மை. அந்த படத்தில் அவர் நடிக்க வேண்டும் என்று சரண் கேட்டபோது முதல்ல மானு அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை. அதுக்கு பின்னாலே மானுடைய தந்தைகிட்ட பேசி தான் ஒரு வழியாக மானுவை அந்த படத்தில் நடிக்க சம்மதிக்க வைத்தார் சரண். அந்த படத்தில் நடித்து முடித்ததற்கு பின்னாலே 2001ஆம் ஆண்டிலே மானுவுக்கு திருமணம் நடந்தது. சிங்கப்பூரில் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அதற்கு பின்னாலே 2014ஆம் ஆண்டிலே என்ன சத்தம் இந்த நேரம் என்ற படத்தில் அவங்க நடித்தாங்க. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் மானுவுக்கு கிடைத்தது. அந்த டெலிஃபிலிமுடைய பெயர் எழுதாத கதை. சினிமாவில் நடிக்கிற ஆர்வம் அதிகமாக இல்லாமல் இருந்த காரணத்தினால்தான் மானு தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். மானு ஆர்ட்ஸ் என்ற பெயரிலே ஒரு நடன பயிற்சி பள்ளியை தொடங்கி சிங்கப்பூர் அதை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க மானு. விஜயகாந்துக்கு வில்லனா ஜெய்சங்கர் நடிச்சிருக்காரான்னு திருநெல்வேலியில இருந்து தங்கராஜ் கேட்டிருக்காங்க. விஜயகாந்துடைய நண்பனாக பல திரைப்படங்களில் நடித்த மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஒரு படத்தில் விஜயகாந்துக்கு வில்லனாகவும் நடித்திருக்கிறார். அந்த படத்துடைய பெயர் நீதி பிழைத்தது. சில மாதங்களுக்கு முன்பு அஜித் விஜய்க்கு அப்புறமா 5வது இடம் யாருக்குன்ற பதில இந்த வருஷம் கடைசியில சொல்றதா இருந்தாங்களே, இப்ப இருக்கிற நிலவரப்படி 5வது இடம் யாருக்கு பொருந்தும்னு செல்வபுரத்துல இருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. சூர்யாவின் கங்குபா, தனுஷின் கேப்டன் மில்லர், சிவகார்த்திகேயனின் அயலாம், விக்ரமின் துருவ நட்சத்திரம் ஆகிய எல்லா திரைப்படங்களும் 2023ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயம் வெளியாகிவிடும் என்ற எண்ணத்தில் தான் அந்த கேள்விக்கு அப்படி நான் பதிலளித்திருந்தேன். ஆனால் இந்த படங்கள் எதுவுமே 2023ஆம் ஆண்டிலே வெளியாகவில்லை. இப்போ பல திரைப்படங்கள் பொங்கல் என்று வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து துருவ நட்சத்திரம் திரைப்படமும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த படங்கள் எல்லாம் வெளியானதுக்கு பின்னாலே நிச்சயமாக உங்களுடைய இந்த கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். ஆச்சி மனோரமாவோட பயோபிக் எடுப்பாங்களான்னு சத்தியமங்கலத்துல இருந்து முத்து கேட்டிருக்காங்க. நகைச்சுவை அரசி மனோரமாவுடைய வாழ்க்கையும் பல திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். ஒரு திரைக்கதையை அமைப்பதற்கான பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனாலும் மனோரமா ஒரு நகைச்சுவை நடிகை என்பதனால அவருடைய பயோபிக்கு எடுக்க சில தயாரிப்பாளர்கள் தயங்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தியேட்டர் ஃபுட்ஃபால்ஸ்னா என்னன்னு திருவேற்காடுல இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை பார்க்க வருகின்ற ரசிகர்களுடைய கணக்கத்தான் தியேட்டருடைய ஃபுட்பால் என்று சொல்வார்கள். கேப்டன் விஜயகாந்த பத்தி பிரபலங்கள் பேட்டி கொடுக்கும் போது PRO சிங்கார பத்தி சொல்லியிருந்தாங்களே, யார் அந்த PRO சிங்கார்னு USAல இருந்து செந்தில் கேட்டிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்தை பற்றிய பேட்டியில் பல பிரபலங்கள் சொன்ன அந்த பெயர் சிங்கார் இல்லை, சிங்கார வேலன். அவர் ஆரம்பத்தில் பத்திரிகையாளராக இருந்தார். அதுக்கு பின்னால் தான் ஒரு காலகட்டத்திலே பத்திரிகை தொடர்பாளராக மாறினார். அவர் பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்தோடு மிக நெருக்கமான ஒரு நட்பு அவருக்கு இருந்தது. அந்த நட்பு விஜயகாந்த் மறைகின்ற வரையிலே தொடர்ந்தது அப்படின்றது தான் உண்மை. விஜயகாந்தை தொடர்ந்து சரத்குமாரோடும் அவருக்கு மிக நெருக்கமான நட்பு ஏற்பட்டது. அவர் 2 பேருக்கும் பல ஆண்டுகள் பத்திரிகை தொடர்பாளராக இருந்தவர் அவர். அதனால தான் அவருடைய பெயரை பல பிரபலங்கள் அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது சிங்காரவேலன் சத்யராஜுக்கு நிர்வாகியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தக்லீஃப் ஷூட்டிங் ஜனவரி 18 ஸ்டார்ட் ஆக போதுன்னு வர நியூஸ் உண்மையா? இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா சார்னு சென்னையில இருந்து முகமது கேட்டிருக்காங்க. இந்தியன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 பார்ட் 3 ஆகிய 2லுமே கமல்ஹாசன் சம்பந்தப்பட்ட படப்பிடிப்புகள் முழுமையாக முடிவடைந்து விட்டன. சமீபத்தில் கமல்ஹாசன் பேசிட்டு இருந்தபோது அவரே என்னிடம் தெரிவித்த தகவல் அது. இப்போ அந்த படத்துடைய டப்பிங் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியன் 2 படத்துக்குமான டப்பிங்கையும் கமல்ஹாசன் பேசி முடித்து விட்டார். இப்போ இந்தியன் 3 படத்துக்கு மட்டும்தான் இன்னொரு பேசணும். உயர்ந்த மனிதன் ஷூட்டிங்ல சிவாஜி சாருக்கும் அசோகனுக்கும் பிரச்சனைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா?
அந்த நிகழ்வை ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. நடிகர் தினம் சிவாஜி கணேசனுக்கும் அசோகனுக்கும் இடையே பிரச்சனை அப்படின்றது உயர்ந்த மனிதன் படத்தின் படப்பிடிப்பின் போது ஆரம்பிக்கப்பட்டதில்லை. அதுக்கு முன்னாலேயே அவங்க 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது. அவர்கள் 2 பேருக்கும் உறவு அவ்வளவு சரியாக இல்லை அப்படின்றது உயர்ந்த மனிதனுடைய பட தயாரிப்பாளரான எம் சரவணனுக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருந்த போதும் அசோகன் அந்த படத்திலே நடித்தார் என்றால் அதற்கு காரணம் ஏவிஎம் சரவணனுக்கும் அசோகனுக்கும் இடையே இருந்த நட்பு. அதன் காரணமாக தான் அந்த கதாபாத்திரத்தை நடிக்க அசோகனை ஒப்பந்தம் செய்திருப்பதாக சிவாஜியிடம் தெரிவித்தார் சரவணன். அன்றைக்கு அந்த பாத்திரத்திலே அசோகன் நடிக்கவே கூடாது என்று சிவாஜி சொல்லியிருந்தார் என்றால் நிச்சயமாக அதை தாண்டி அந்த படத்தில் அசோகனை அவர் நடிக்க வைத்திருக்க மாட்டார். ஆனால் சிவாஜி அப்படியெல்லாம் செய்யாமல் பெருந்தன்மையோடு அசோகன் அந்த படத்தில் நடிப்பதை ஒப்புக்கொண்டார். நடிகர்களின் இறப்பிற்கு வராத நடிகர்களை விமர்சிக்கிறாங்களே, இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மலேசியால இருந்து அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வர்றதும் வராதும் அந்தந்த நடிகருடைய தனிப்பட்ட முடிவு. அதை விமர்சனம் செய்வது அவ்வளவு சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சில நடிகர்கள் அவருடைய சூழ்நிலை காரணமாக கூட வர முடியாமல் போகலாம். அதையெல்லாம் நம்ம தாறுமாறாக விமர்சனம் செய்து மக்கள் மத்தியில் அந்த நடிகர்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குவது எந்த விதத்தில் சரி? தோனியோட ப்ரொடக்ஷன்ல அடுத்து என்ன படம் வரப்போகுது, அதுவும் தமிழ் படம் தானா சார்னு காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தோனி தமிழே தயாரித்த அவருடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றியை அடையாதனால அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படலாம் அப்படின்ற எண்ணத்தில் தோனி இருப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் தங்களுடைய அடுத்த படத்தை பற்றி அவங்க அறிவிக்கலை. சிங்கிள் ஷாட் சீனை ஷூட் பண்ணும்போது அதுல இருக்க டிஃபிகல்டிஸ் பத்தி சொல்ல முடியுமா சார்னு செந்தமிழன் யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. 90களில் படப்பிடிப்பு கேமராக்களில் பார்த்தீங்கன்னா 400 அடி பிலிமை தான் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்து அதனால் 4 நிமிடங்களுக்கு மேலே ஒரு காட்சியை ஒரே ஷாட்டில் படமாக்க முடியாத ஒரு சிக்கல் இருந்தது. ஆனால் இப்போ டிஜிட்டல் முறைக்கு சினிமா மாறியதுக்கு பின்னால் 4 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் கூட ஒரு காட்சியை படமாக்கலாம். அப்படிப்பட்ட வசதிகள் இருக்குது. அதனால் இப்போ ஒரு காட்சியை ஒரே ஷாட்லேயே படமாக்குவதில் எந்த சிக்கலும் இல்லை. இலங்கையில இப்போ தமிழ் படங்கள் உருவாகுதான்னு யுஎஸ்ல இருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. இப்போதும் இலங்கையில் தொடர்ந்து தமிழ் படங்களை தயாரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டில் 3 தமிழ் படங்கள் இலங்கையிலே வெளியாகின. ஒரு திரைப்படத்தினுடைய பெயர் முன்னல், இன்னொரு திரைப்படத்தினுடைய பெயர் வெள்ளி காசு, 3வது திரைப்படத்தினுடைய பெயர் சொப்ன சுந்தரி. மலையாளத்துல மம்முட்டி ஜோதிகா இணைஞ்சு நடிச்சா காதல் தி கோர் படம் வெற்றி பெற்றுச்சான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. மம்முட்டியும் ஜோதிகாவும் நடித்த காதல் தி கோர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதை மிகப்பெரிய வெற்றி படம் என்றும் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் தோல்வி படம் என்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வசூலைத்தான் அந்த படம் பெற்றது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் அந்த படத்துக்கு ஆதரவாக அமைந்திருந்தால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வசூல் செய்திருக்கும், மிகப்பெரிய வெற்றி படமாகவும் மாறி இருக்க வாய்ப்பு இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் சார் கடைசியா நீங்க எப்போ நேர்ல பாத்தீங்க, அவர் கூட நேர்ல என்ன பேசுனீங்கன்னு லண்டன்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு எனக்கு சரியா நினைவில்லை. ஆனால் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பிறந்த நாள் என்று அவருடைய வீட்டில் அவரை நான் சந்தித்தேன். நான் சந்தித்த நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 7 மணி இருக்கும். அப்போது நீண்ட நேரம் எங்களோடு பேசி கொண்டிருந்தார். நான் நடித்த திரைப்படங்களை பற்றியெல்லாம் கூட என்னோடு பேசி கொண்டிருந்தார். இப்போ நீங்கள் நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்லாம் என்கிட்ட பேசினார் விஜயகாந்த். அதுதான் அவரோடு நான் பேசிய கடைசி சந்திப்பு. அதற்கு பின்னாலும் நான் அவரை சந்தித்திருக்கிறேன் என்றாலும் அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவரும் பேசுகின்ற நிலையிலே இல்லை. படங்களை ஷூட் பண்ணும் பொழுது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எவ்வளவு ரீல் கொடுப்பாங்க, மேக்சிமமா எவ்வளவு அடி தேவைப்படும்னு யாழ்ப்பாணத்துல இருந்து செந்தமிழன் கேட்டிருக்காங்க. தயாரிப்பு தரப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் 1000 அடியிலிருந்து 2000 அடி வரை அன்றைய படப்பிடிப்புக்காக தருவாங்க. பெரும்பாலான இயக்குநர்கள் ஒரு நாளில் 1000 அடி அல்லது 1200 அடி தான் ஷூட் பண்ணுவாங்க. சில டைரக்டர்கள் 2000 அடி 2500 அடியெல்லாம் படமாக்கி பட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தி தந்தது உண்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் 50 அல்லது 60 ரோலில் ஒரு படம் முடிஞ்சிடும். 60 ரோல்ன்றது 60000 அடி. 13000 அடி படத்துக்கு 60000 அடிக்கு மேலே எதுக்காக எடுக்கணும்? அடுத்து இந்த ஒரு தகவல். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரம் எவ்வளவு கண்டிப்பான முதலாளியாக இருந்தவர் என்பது திரையுலகினருக்கு மட்டும் இல்லை, ரசிகர்களாகிய உங்களில் கூட பலருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாட்டை தான் டிஆர் சுந்தரம் வழங்குவார். தொழிலாளர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் கதாநாயகம். சில நேரங்களில் கதாநாயகியோ இந்த சாப்பாடு எங்களுக்கு வேணாம், ஹோட்டல்லேருந்து வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னால் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினர் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கேட்குற சாப்பாட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டுக்கான பணத்தை அந்த கதாநாயகம் தான் கொடுக்கணும். அப்படி கண்டிப்பாக இருந்தவர் தான் டிஆர் சுந்தரம். அந்த ஸ்டூடியோவில் தினந்தோறும் மாலை வேளைகளில் காப்பியோட ஒரு மிக்சர் சேர்த்து கொடுப்பாங்க.
அப்போது மாடர்ன் தேட்டர்ஸில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பிரபலமான கதாசிரியர் இந்த மிக்சர் காப்பியோட ஒரு ஸ்வீட்டும் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் என்று அந்த பணியாளரிடம் சொல்ல, எங்களால் அதை முடிவு பண்ண முடியாது, முதலாளி தான் முடிவு பண்ணணும், நீங்கள் போய் முதலாளிகிட்ட சொல்லுங்கள் என்றார் இந்த பணியாளர். உடனே அந்த கதாசிரியர் டிஆர் சுந்தரத்தை பார்க்க புறப்பட்டார். இவரை பார்த்த உடனே என்ன மேன் என்று டிஆர் சுந்தரம் கேட்க, தினமும் மாலையில் காப்பி மிக்சரும் தரீங்க, கூடவே ஒரு ஸ்வீட்டு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்றார் அந்த கதாசிரியர். அந்த ஸ்வீட் இருக்க அதுதான் என்னுடைய லாபம் என்று அந்த கதாசிரியருக்கு பதில் சொன்னார் டிஆர் சுந்தரம். ஸ்வீட்டு கொடுத்தா செலவு அதிகமாகும் அப்படின்றது தான் நாசுக்காக அந்த கதாசிரியருக்கு தெரிவித்தார் டிஆர் சுந்தரம். இத்தோடு விட்டிங்கன்னா எப்படி அந்த கதாசிரியர் யாருன்னு சொல்ல வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த கதாசிரியருடைய பெயர் KS கோபாலகிருஷ்ணன். இயக்குனர் திலகம் என்று தமிழ் சினிமாவிலும் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இயக்குனர் தான் அவர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.